ஸோ இன்னைக்கு ஒரு சண்டே, எங்களோட காலையில மார்னிங் வாக். இந்த வாழை ஆட்டிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு நல்லா பிச்சு வைக்கணும். வாழு தான் அவனோட அழகே. வாழு, அப்புறம் இந்த பம்மில நிறைய முடி இருக்கும் இவருங்க. இந்த ஃபெதர் டஸ்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. வெயில்ல வந்து ஐயா அப்படியே எம்ஜிஆர் மாதிரி தக தக தகன்னு மின்னுவான். நல்ல கோல்டு அப்படியே ஷைனிங் அடிக்கும் அவனுக்கு. கோல்டன் பாய் குல்ஃபி. வெயில் நல்லா, வெயில் சரியான வெயில். ஆனால் குளிர் பயங்கரத்தோட குளிர், கையெல்லாம் அப்படியே உரையுது. ஆக்சுவலி இந்த டைம் ஆகும்போது ஸ்ப்ரிங், ஸ்ப்ரிங் இன்னும் ஆன மாதிரி தெரியல. இன்னும் சரியான வின்டராக கூட கொஞ்சம் டைட் ஆகுது. வின்டர் பயங்கர குளிர் இருக்கும். ஹலோ, ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ஸோ வந்து நான் இன்றைக்கி ஒரு சாட்டர்டே காலையிலேயே எழுந்திரிச்சு நாங்கள் 2 பேரும் இங்கே பக்கத்தில் பிரிக்ஸ்டன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே ஒரு மார்க்கெட் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு வந்தோம். அது வந்து எப்படின்னா கொஞ்சம் பயம், அந்த மார்க்கெட் நிறைய திருட்டு அதெல்லாம் இருக்கும். அதனால் வந்து நம்ம இந்த ஃபோனு அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டோம். ஒருத்தர் மட்டும் ஒரு ஃபோன் வச்சுப்போம், 2 பேரும் ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டோம். அப்புறம் ஒரு கார்டு அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்கிட்டு வரணும். ஆனால் எல்லா திங்ஸும் கிடைக்கும். ஃப்ரெஷ் ஃபிஷ் கிடைக்கும், மீட் கிடைக்கும், வெஜிடபிள்ஸ் எல்லாம் கிடைக்கும். அது எல்லாமே ஃப்ரெஷ் அண்ட் ரேட்டும் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ அது வந்து நிறைய அந்த இட்ஸ் அ பிளேஸ் ஃபார் மோர் லைக், அங்கே வந்து இருக்கிறது வந்து கொஞ்சம் இந்த ஜமைக்கன்ஸ், ஆஃப்ரிக்கன்ஸ் அவங்கெல்லாம் இருக்க இடம் நிறைய. ஸோ வந்து நமக்கு பிடிச்ச, அதாவது எஸ்பெஷலி கேரளா பீப்புளுக்கு பிடிச்ச திங்ஸ் கொஞ்சம் நிறைய கிடைக்கும். தமிழ்நாடு பீப்புளுக்கும் பிடிக்கும், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கிறது தான். ஸோ நம்ம இந்தியன்ஸுக்கு பிடிச்ச ஐட்டம் நிறைய கிடைக்கும் அப்படி சொல்லலாம். ஸோ அங்கே போகும்போது இன்றைக்கி வந்து ஒரு திங் வித்தியாசமாக இருந்தது எனக்கு. ஸோ அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்லாம் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க நல்லா இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு. அவங்களோட டிஷ். ஓகே, ஸோ எனக்கு வந்து இந்த கார்ன் ரொம்ப பிடிக்கும். எனிதிங் ஸ்வீட் கார்ன் இல்லை கார்ன் பேஸ்ட் என்னனாலுமே பிடிக்கும். எனக்கு கார்ன் மனம் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து கார்ன் பேஸ்ட் எதுனாலுமே எனக்கு பிடிக்கும். ஸோ இது வந்து கார்னில் மேக் பண்ண ஒரு ஐட்டம். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் வேற என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ தான் எல்லாத்தையும் பிரிக்க போகிறேன். ஸோ அப்படியே உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு இங்கே காட்டுறேன். நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்னன்னா இது. ஓகே, இது வந்து நீங்கள் க்ளோஸ்அப்பில் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு மாதிரி வேக்ஸ் தேய்ச்ச மாதிரி இருக்கும் வெளியே. இது என்ன தெரியுமா, கப்பா. தமிழில் என்ன சொல்லுவாங்க, மரவள்ளி கிழங்கு. அது. ஓகே, கப்பா. இது வந்து இவ்வளோ பெரிய கப்பா. இன்னைக்கு பெரிய கப்பா வாங்கியிருக்கேன். இது வந்து ஆனால் நம்ம இந்தியாவிலேருந்து வர்றதுலாம் கிடையாது. இது வந்து எங்கேயோ ஜமைக்காலேருந்தோ ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிலேருந்தோ எங்கேயோ இருந்து வர்றது, அவங்களோட கப்பா. இது எப்படின்னா நம்ம ஊர் கப்பா வந்து இப்போ ட்ரிவாண்டத்தில் நாங்கள் அடிக்கடி கப்பா வாங்குவோம். ஆனால் அது எப்படின்னா வேவுற கப்பா, வேவாத கப்பா அப்படி இருக்கும். சம் கப்பா வந்து தண்ணியில், கொதிக்கிற தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரத்தில் நல்லா வெந்துடும், ஒரு கொதியில் வெந்துடும். சில கப்பை நீங்கள் நாள் ஃபுல்லாக வேக வச்சாலும் அது வேகாது. அது ஒரு மாதிரி இந்த நர்ச் அந்த மாதிரி ஒரு மாதிரி கிரன்ச்சியாக இருக்க மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது எப்படி இருக்கும்னு. அந்த சாஃப்டாக மாவியாக வேகாமல் அந்த கிரன்ச்சியாக இருக்கும். ஸோ இது வந்து சரியான கப்பை. வெட்டி உள்ளே போட்டால் போதும், ஒரு கொதி விடுறதுக்கு முன்னாடி அப்படியே முழு நல்ல ரொம்ப மாவியான கப்பை, நல்ல மாவு, அதாவது என்ன சொல்லுது, அப்படியே சாஃப்டாக மாவு மாதிரி ஆகிடும் தெரியுமா, அந்த மாதிரி கப்பை. நம்ம மேஷெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பரான கப்பை. அதே மாதிரி இந்த கப்பை, செல்ல கப்பை வந்து கசக்கும், அந்த மாதிரிலாம் இந்த கப்பை இருக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ஆக்சுவலி நான் இங்கே வந்து நிறைய இந்த மாதிரி கப்பை வாங்கி குக் பண்ணியிருக்கேன். ஒரு நாள் கூட எனக்கு எதுவுமே ப்ராப்ளம் வந்ததில்லை. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கப்பை. ஓகேவா? ஸோ அதனால் இன்றைக்கி வந்து எனக்கு பெருசு கிடச்சிது. ஸோ அதனால் அப்படியே வாங்கிட்டேன். இது வந்து ஒரு நல்ல வெயிட் இருக்கும். ஆக்சுவலி ஒரு 2-3 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் என்ன வெஜிடபிள் வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு ப்ராப்பரான ஸ்டாண்ட் இங்கே செட் பண்ண முடியல, அதனால் ஐம் நாட் லைக் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வச்சு காட்டுறேன். சாரி. ஓகே, இஞ்சி வாங்கியிருக்கேன். இங்கே வந்து இப்படி பெருசாக கிடைக்கும் இஞ்சி. நமக்கு க்ளீன் பண்ணலாம் ரொம்ப ஈஸி. ஆக்சுவலி கட் பண்ணி போடுறதுக்கெலாம் நல்ல பெரிய இஞ்சியாக இருக்கனால க்ளீன் பண்ண ரொம்ப ஈஸி. இது வந்து மல்லி இலை, புதினா இலை வாங்கியிருக்கேன், ஒவ்வொரு கட்டு. இது ப்ரைஸ் வந்து எனக்கு கரெக்டாக தெரியல. மல்லி இலை, புதினா இலை ஒரு கட்டு ஒவ்வொரு பவுண்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பவுண்டுனா ஒரு 120 ரூபா. அப்புறம் இது வந்து கூஜை.
கார்ஷெட்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஊரில் இருக்க zucchini இருக்குல்ல, அந்த மாதிரி zucchini தான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு தெரியல. இது வந்து மோர் குழம்புலலாம் போட்டு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி இந்த வெள்ளரிக்காய் மாதிரி உள்ள இந்த நீர் சத்து நிறைய இருக்கு. ஓகே, அந்த மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் டக்குன்னு இந்த வேர்ட்லாம் மனசில் வந்தது. ஸோ அடுத்தது வந்து இது இங்கே பாருங்க, ஸ்வீட் பொட்டேட்டோ சரியான சைஸு. ஸோ நல்ல பெரிய சைஸ். அப்படியே பார்த்தோன்னே ஒன்று பிடிக்கிட்டேன். அடுத்ததான் சரியான ஐட்டம். இது என்ன தெரியுமாங்க பாருங்க, ஒரு ஃபுல் பேக்கெட் வந்து பீல் பண்ண கார்லிக். இதை வாங்கி ஃப்ரிட்ஜில் போட்டுட்டா கழுது ஒரு 2 மாதத்துக்கு நம்ம கார்லிக் உரிக்கவே வேண்டாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அப்படின்லாம் எனக்கு வந்து இந்த கடையில் வாங்குற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அப்படி பிடிக்காது. அது எப்படியும் இந்த கொஞ்சம் என்ன சொல்கிறது, நிறைய வினிகர் மாதிரி அந்த ஒரு ப்ராப்பர் ஜிஞ்சர் கார்லிக் டேஸ்ட் எனக்கு கிடைக்காது. நல்ல ஃப்ரெஷ்ஷாக தட்டி போட்டால் தான் டேஸ்ட்டு. இது இப்படி கிடைச்சா என்ன சொல்லவா வேணும். எல்லாம் பூண்டே வேண்டாம் அந்த கறிக்கு, ஆனால் அதுக்கு போடுவேன், ஏன்னா சும்மா இருக்குல்ல அப்படி. அதனால் ஃபுல் பேக்கெட்டு. இது எவ்வளோ வரும்னு சொல்கிறேன். இது வந்து 5 pounds. 5 poundsனால் ஒரு 500 ரூபா 600 ரூபா அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 600 rupees. ஆமாம், கரெக்டாக 600. 120 கிட்ட வரும் இப்போ பவுண்ட் ப்ரைஸ். 120 or 122 சம்திங் வரும். ஸோ வந்து ஒரு 600 rupees. ஓகே, ஆனால் வேர்த்து தான். இங்கே மிச்சம் இருக்கிறதுக்கெல்லாம் காசு கம்பேர் பண்ணும்போது இது வேர்த்து தான். இது வந்து நமக்கு ரொம்ப நாள் வரும். இது ஓப்பன் பண்ணிட்டு நல்ல சீல்டாக இருக்கும். இது டைட் பேக்டாக இப்படி இருக்கும். இது அவங்க இப்படியே தான் வெளியே வச்சுருப்பாங்க. இது ஃப்ரிட்ஜிலலாம் இருக்காது. இது அப்படியே வெளியே தான் வச்சுருப்பாங்க. இது நம்ம ஓப்பன் பண்ணோன்னே லூசன் அப் ஆகிடும். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா அது வாட்டில் இருக்குது. நான் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு. தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்தது இது வந்து நான் இங்கே வாங்குவேன். இது வந்து என்னென்னா கார்ன் மீல் கோர்ஸ். நான் கோர்ஸ் அவ்வளோதான் வாங்குவேன். கொஞ்சம் நம்ம ரவா மாதிரி இருக்கும், ஆனால் கார்னில் உள்ள ரவா. இது ஆக்சுவலி உப்புமாலாம் போட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்புமா வந்து எப்படின்னா போட்டு உடனே சாப்பிட்ணும். அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் வச்சுட்டு அது ரொம்ப ட்ரை ஆகிடும். ஏன்னா இது வந்து இந்த வாட்டர் கண்டென்ட் அப்படியே உறிஞ்சிக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஆனால் சூடாக உடனே சாப்பிட்டா ஆஹா. அது எப்படி தெரியுமா, எங்கள் அப்பா வந்து சொல்லுவாங்க, அதாவது அவங்க ஸ்கூலில் அப்புறம் வந்து அது வந்து பழைய காலத்தில் வந்து என்னமோ அரிசி தட்டுப்பாடு வந்து அப்படி, அது எனக்கு தெரியாது. சம்திங் லைக் தட். ஓகே, உங்களுக்குலாம் உங்களுக்கு இப்போ இஃப் யூ மோர் ஏஜ் தேன் மீ, உங்களுக்கு அது மேபி புரியலாம். உங்களுக்கு நீங்கள் அந்த செனாரியோ கூடி வந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது இந்த கார்ன் பொடி வச்சுட்டு உப்புமா பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. சோள மாவா சம்திங் லைக் தட். அந்த மாதிரி வச்சு உப்புமா பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி நாங்கள் அப்படி சொல்லி அது வந்து எக்கோட யோக் இருக்குல்ல, முட்டை வெள்ளை மாதிரியே இருக்கும், டேஸ்ட்டு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், வாயில போட்டால் கரைஞ்சி போகும் அப்படி இப்படிம்பாங்க. உப்புமா நமக்கு பிடிக்காது தான், ஆனாலும் அப்படி சொல்லும் போது நமக்கு ஐயோ அது வேணுமே அப்படின்னு இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நாள் நாங்கள் நிலகிரிஸ் போகும்போது இது இருந்தது. அப்படி வாங்கி இந்த இதுதான் அது நம்ம வீட்டில் உப்புமா போடுவோம் அப்படின்னு வாங்கி உப்புமா போடும்போது என்னாச்சு, அதில் ஒரே மண். அப்போ ஒவ்வொரு பைட்லேயும் மண்ணு கடிபட்டுது. அது அப்படியே தூக்கி தள்ளி தான் போட்டோம், அது வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ இது வந்து இங்கே பார்க்கும்போது நான் நினச்சேன், ஐயோ எனக்கு அது ஒரு மெமரி, அந்த மண்ணுக்கு அடிபட்டது அது. ஏன்னா அந்த ஃபுட்டு வேஸ்ட்டு. அப்போ இது ஒரு நாள் இங்கே பார்க்கும்போது நினச்சேன், வாங்குமா வேண்டாமா அப்படின்னு நினச்சேன். ஒரு நாள் செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு வாங்கிட்டேன். வாங்குனா எக்ஸாக்ட்லி டேடி சொன்ன மாதிரி தான். அந்த சூடாக அதை எடுத்து சாப்பிடும்போது அந்த எக்கு எல்லோ சாப்பிட்ற மாதிரியே அது அப்படி நல்ல எல்லோ கலராக இருக்கும். நல்ல பிரைட் எல்லோ பாருங்களேன், நல்ல பிரைட் எல்லோவாக இருக்கும். குக் பண்ணால் இன்னும் எல்லோவாக தெரியும். எல்லோவாக இருக்கும். நல்லா அந்த ஒரு மாதிரி சாஃப்டாக இட் ஜஸ்ட் ஸ்மெல்ஸ் இன் யுவர் மவுத். ரொம்ப நல்லாயிருக்கும். சூடாக சாப்பிட்ணும், நான் கொதிக்க அப்படியே எடுத்து சாப்பிடணும். சரியான டேஸ்டான ஐட்டம். ஓகே, நீங்கள் யூகேல இருக்கீங்கன்னு அதெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, உங்களுக்கு யாராவது இன்கேஸ் யாராவது என் வீடியோ யூகேலேருந்து பார்க்குறீங்கன்னா, இல்லை உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து யூகேல எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். அண்ட் இது வந்து ஜஸ்ட் தேங்காய் எண்ணெய். ஒரு இங்கே வந்து கூல்னால இப்படி ஃபுல்லாக ஒரு ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து இந்த உடங்கொல்லி மிளகுன்னு சொல்லுவாங்க, நெய் மிளகான்னு கூட சொல்கிறாங்க நம்ம ஊரில். இப்போ நிறைய இதில் வீடியோ வருது நெய் மிளகான்னு. வந்து தமிழ் சைடு யாருக்குமே இது தெரியாது, கேரளாவில் மட்டும்தான் இது உண்டு. இது ஆக்சுவலி ஒரு ஜமைக்கன் இது தான், அவங்களுக்கும் இது இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய கலராக வச்சுருப்பாங்க, ஆனால் எல்லாத்துலேயும் அந்த ஸ்மெல் இருக்காது. நான் இன்றைக்கி கேட்டு வாங்கினேன் எதில் அந்த ஒரு நல்ல மனம் இருக்கும் அப்படின்னு. அந்த நெய் மனம் அடிக்கும். எந்த கறியில் இது போட்டாலும் ரொம்ப காரமாக இருக்கும், நெய் மனம் அப்படியே தூக்கும். அண்ட் கொஞ்சம் லெமன், இது நார்மல் லெமன் வாங்கியிருக்கேன் 2-3.
மெயினாக நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் ஃப்ரெஷ் ஃபிஷ் வாங்கியிருக்கேன் கட் பண்ணி, அதெல்லாம் ஒன்றும் நான் காட்டலை. இதுதான் அது அந்த நான் சொன்னேன்ல தோசை மாதிரி ஒன்று. இது வந்து கார்ன் வச்சு மேக் பண்ணுது, தோசை மாதிரி இருக்குது, நல்லா கட்டி கட்டியாக. இது வந்து அடுப்பில் போட்டு ஃப்ரோசன் இதை எடுத்து லைட்டாக அடுப்பில் போட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்கணுமா. நம்ம இது மாதிரி சப்பாத்தி மாதிரி பண்ணலான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க. அரிபாஸ் இதில் எழுதிட்டு வந்து அரிபாஸ் லா செவிலானான்னு போட்டிருக்கு. இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. க்ளூட்டன் ஃப்ரீ. ஓ தட்ஸ் நைஸ். இதில் வித்து சால்ட்டும் வித்தவுட் சால்ட்டும் இருக்குன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். அவங்க வித்தவுட் சால்ட் வாங்கி பாருங்க, அப்புறம் உங்களுக்கு பிடிக்கலன்னா வித்து சால்ட் வாங்க நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு. இது வந்து டோஸ்ட் பண்ணோம். இன்க்ரீடியன்ட் வந்து கார்ன், ஆலிவ் ஆயில், அவ்வளோதான். எப்படி இருக்குது? ஐயோ எனக்கு பார்க்கவே ஆசையாக இருக்குது. நான் இப்போ டோஸ்ட் பண்ண போகிறேன், உங்களுக்கு காட்டுறேன். நான் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு காட்டுறேன் ஒரு செகண்டு. சாரி, ஓவர் எக்ஸைட்மெண்ட், அதனால தான். ஸோ இது ஒன்றை வந்து எடுத்துட்டேன் நான் அதுலேருந்து. நல்ல ஃப்ரோசன் இதுங்க பாருங்கள், இது பாருங்கள் ஃப்ரோசன். ஆக்சுவலி இதில் ஒன்று எடுத்திருக்கேன். இதை வந்து லேசாக அவனில் சூடு பண்ண போகிறேன். ஏன்னா வந்து ரொம்ப ஃப்ரோசனாக இருக்கும்போது அப்படியே கல்லில் தூக்கி போட்டால் அது சுடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அவனில் ஜஸ்ட் ஒரு 1 minute, ஒரு 40 seconds. ஸோ இப்போ கல்லில் போட்டுட்டேன். நல்லா 2 பக்கம் சுட்டு எடுத்துகிட்டு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் டேஸ்ட் பண்ணி. ஓகே, ஸோ இது ஒரு பக்கம் லைட்டாக அப்படியே டோஸ்ட் ஆகிடுச்சு, அடுத்த பக்கம் இன்னும் அப்படியே டோஸ்ட் பண்ணியிருக்கேன். ரெடி ஆகிட்டு காட்டுறேன். ஸோ இது செஞ்சு எடுத்துட்டேன், எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஹலோ, நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது டேஸ்ட் பண்ணதுக்கு. ஸோ உடச்சி பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. ஓ மை காட், ஆவி பறக்குது. நல்ல கார்ன் மனம். ஓ சூப்பராக இருக்குது, நல்ல மனம். நல்ல அது எப்படி தெரியுமா, கார்ன் அப்படியே அரைச்சி அப்படியே தோசை மாதிரி அப்படி ஆக்கி வச்சு அப்படி இருக்கும். சரியான மனங்க பாருங்க உள்ள. சாரி, பார்க்குறவங்களுக்கும் எச்சி விடும்ல. ஐம் வெரி சாரி. எங்கள் அம்மா கண்டிப்பாக எச்சி விடும். எங்கள் அம்மாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாவுக்கும் கார்ன் ரொம்ப பிடிக்கும். நல்ல மனம். கானே தான், அப்படியே காணை அரைச்சி தட்டி, வேறு உண்மையில் காணை அப்படியே காணு கொஞ்சமாக எடுத்து வாயில் போட்டு அரைச்சி தின்னா எப்படி இருக்கும், அது ஏற்கனவே அரைஞ்சிருக்கு அந்த மாதிரி. நல்ல டேஸ்ட்டு. ஆனால் இது வந்து உப்பு இல்லாமல் வாங்கியிருக்கேன். உப்பு உள்ளது இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது உப்பே இல்லை, ஒன்றுமே இல்லை, பிளெயின் அவிச்ச காணை அரைச்ச மாதிரி. சூப்பராகுது. இது சப்புன்னு இருக்கு, உப்பு இல்லாதனால. உப்பு உள்ள வாங்கியிருக்கலாமோ? கடைக்காரங்க கேட்டேன், நீங்கள் உப்பு இல்லாத வாங்கி பாருங்க, நல்லா இல்லைன்னா அடுத்த வாட்டி உப்பு உள்ளது வாங்கன்னு சொன்னாங்க. சூப்பர் ஐட்டம். நல்ல கார்ன் மனம். வாயெல்லாம் அப்படியே இல்லை, இந்த பாப்கார்ன் அப்புறம் ஃப்ரெஷ் அவிச்ச கார்ன் அந்த மனம் எல்லாம் கலந்து வருது. குட் ஃபைண்ட். உங்களுக்கும் கார்ன் பிடிக்கும்னா நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா போய் வாங்கி பாருங்கள். எல்லா கடையிலையும் பிரிக்ஸ்டன் மார்க்கெட்டுக்குள்ளே எல்லா கடையிலையும் இந்த ஃப்ரோசனில் போட்டு வச்சுருக்கான். நானும் ஒரு கடையில் எதிர்ச்சியாக நின்று பார்க்கும்போது இது என்னடா தோசை மாதிரி சுட்டு வச்சுருக்கான். நான் நினச்சேன் இந்த கேரளா ஒரட்டி இருக்குல்ல அதுன்னு நினச்சேன். ஒயிட்டும் இருக்குது, ஒயிட் கார்ன்லேயும் இருக்குது, எல்லோ கார்ன்லேயும் இருக்குது. அப்போ நான் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்கும்போது ரெண்டும் கார்ன் கலர் டிஃப்ரென்ஸ், அவ்வளோதான். ஒன்று ஒயிட் கார்னில் செஞ்சது, ஒன்று எல்லோ கார்னில் செஞ்சது அப்படின்னா. கலருக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னா. சரி, ஓகே, நல்லாயிருக்கு. பாய். இது நான் வீடியோ எடுக்கணும்லாம் நினைக்கல, எதாச்சும் இப்படி வாங்கிட்டு வரும்போது எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சது. சரி, இது வந்து நம்ம வாங்கிட்டு வந்து சாப்பிட்றோம், பட் இது காட்டும்போது உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல, ஓ இப்படிலாம் இருக்கா அப்படின்னு. ஆர் மேபி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அப்படி இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய். இது வந்து ஏதாவது ஒரு வீடியோ கூட நான் ஆட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி வீடியோ எடுக்கணும்லாம் ஒன்றுமே பிளான் பண்ணல. ஸோ அதனால தான் பாருங்கள் வீடு அப்படியே வச்சு பாத்திரம்லாம் பாருங்கள் அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், பாய். குல்ஃபி என்ன பண்ணிட்டு இருக்க? பொம்மை, குட்டி பொம்மை எங்கடா இருக்கு? இது நாங்கள் 2 பேரும் வெளியே கிளம்பியிருக்கோம். அவன் நானும் வருவேன்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். டேய்,
குல்ஃபி Kulfi, come inside. வா உள்ள போதும். Come inside. எடு பட்டு வா. உள்ள வா உள்ள வா உள்ள வா. போதும் போதும் வா. அம்மா டாடி வெளியே போகணும், நமக்கு வேலை இருக்கு. ஒரு மூசு மூசு மூசுன்னு எப்படி இருக்கு வர முடி. குத்துப்போ கம்மி. குட் பாய் குல்ஃபி எங்கக்கா? எங்கக்கா? Da. எங்கடா குட் பாய் குல்ஃபி? டா போ. பாக்கெட் பிரிக்கிற சத்தம் கேட்டு ஐயா இருக்கு. ஓடு ஓடு உள்ள ஓடு. டாடி என்ன பண்றாங்க? சீட்டு இருக்காங்களா? Da, Kulfi. Da. சீட்டு அது 2 பேர் ட்ரெஸ் போட்டனால 2 பேர் முடிய பர்பஞ்சுப்பான். வந்து க்ளீன் பண்ணலாம். டைம் ஆயிடுச்சு, நீங்கள் ஃபோன் எடுத்துட்டு வாங்க.